பறக்கும் பணங்கலங்கள நம்ம அழகா புட்ட வச்சு தும்பம்பி ஆவி. இது முள்ளால இருக்கிற கதை தான். எப்படின்னா சொல்ற? எப்படின்னு கேட்டா, பனை மரத்துல விளைஞ்ச பனங்கொட்டை எடுத்து பதியம் போட்டு பனங்கலங்க எடுத்து பனைமட்டையிலேயே புளிய மர தோப்புக்குள்ள பனைமட்டையில பனங்கலங்க வச்சு ஓரம்போ இருக்குமணி வண்டி வருது, வாங்கடா வண்டிய தள்ளுங்கடா, வண்டியில கண்ணா எழுதுங்கடா. எங்க ஊர்ல இயற்கையான முறையில கிடைச்ச பனங்கலங்க வச்சு அண்ணன் தம்பியா சேர்ந்து சத்தான பனங்கலங்க வச்சு வித்தியாசமான புட்டு செய்ய போறோம். எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். தம்பி கல்ல கொண்டாப்பா, அடுப்பு கட்டுவான். இந்த பனங்கலங்க பனைமட்டையிலே வச்சு அவிச்சு இன்னைக்கு பனைமட்டையிலே புட்டு செய்ய போறோம். வாங்க போய் பனைமட்டை வச்சுட்டு வந்துடலாம். பாருங்க, இயற்கையாக விளைஞ்ச பனங்கிழங்கு பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இப்படி தான் இருக்கும். இப்போ தோலெல்லாம் உரித்து எடுத்துக்கலாம். முன்னாடி பாதி உரிச்சாச்சு, மிச்சம் உள்ளதெல்லாம் உரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். கிழங்குலயே இதை உரம் போடாமல் விளைஞ்ச கிழங்கு. இந்த கிழங்கு வந்து தை மாதம் தான் சீசனு. இப்போ எல்லா ஊர்லேயுமே தை மாதம் இந்த பனங்கிழங்கு எல்லா ஊர்லேயுமே கிடைக்கும். கிடைச்சா நீங்களே இது மாதிரி செய்யுங்க. தம்பி அடுப்பு தாச்சு இட்லி பண்ணி தூக்கி போடுங்க தம்பி. போடுங்க, நான் தண்ணியை கொண்டு வரேன். கலங்கெல்லாம் சுத்தப்படுத்தியாச்சு, இப்போ வேக வச்சுக்கலாம். உப்பு சேர்த்து பனங்கிழங்க நல்லா வேக வச்சுக்கலாம். பனங்கிழங்குக்கு உப்பெல்லாம் போட்டாச்சு, இப்போ மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு வெட்டினப்பா, அது குருத்து மட்டையை பார்த்து மட்டை வெட்டி வதங்க போட்டாச்சு. இப்போ பனைமட்டை வச்சு வேக வச்சிடலாம். இந்த பனைமட்டையில் இந்த பனங்கிழங்க வேக வச்சோம்னா வாசம் கும்முன்னு வரும், ருசியாகவும் இருக்குது திங்கிறதுக்கு. ஆமா, கிழங்கு வந்துகிட்டு இருக்கு. சீக்கிரம் தேங்காய் உடச்சி திருட்டு வாங்க. இந்த உடச்சிட்டானா அழுப்பா இருக்கு. பாட்டு எடுத்து விடுங்க. என்ன பாட்டு எடுக்கிறது? புளிய மர தோப்புக்குள்ள பனைமட்டையில பனங்கிழங்க வச்சு நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து பக்குவமா வந்து ஆளுக்கு ஒரு வேலையா பாருங்கப்பா. தம்பி தண்ணி குதிக்க ஆரம்பிச்சிட்டு நல்லா ஆய் வருது. கலக்க அரை வெக்காடு வந்துருக்கும். நேரம் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், பார்த்துக்குவோம். நான் அடுப்பு பார்த்துக்கிறேன். நீ போய் மட்டையை கிழிச்சு காய போடுறேன். அந்த வேலையை பாரு. தம்மு தேங்காய் திருட்டியா? முடியலன்னா சொல்லு, நான் வந்துடுறேன். மட்டைக்கு 2 கிளியா கிழிச்சேரினா மாமாண்ணே. அப்பாடி சரியான சூட்டில் இருக்குது தம்பி. கிழங்கு செமையாக வந்து போச்சு தம்பி. சமூகம் கிழங்கு வந்துட்டாடு பாரு. சுடும் தம்பி, பார்த்து வந்துருச்சா கிழங்கு? கிழங்கு வந்துட்டுண்ணா, இறக்கிடலாம். கொண்டா ஓகே. அப்படியே வைங்க. இப்போ கிழங்கெல்லாம் அரிச்சு ஆற வச்சுக்கலாம். சூட்டோடு இருக்குது. வருதா இல்லையா? ஒன்று தான் 2 3 தான் கையால எடுக்கிற மாதிரி கிழங்கு நல்லா வந்துட்டுண்ணா. இல்லை சூடு. ஆவி பறக்கும் பனங்கிழங்குல நம்ம அழகா புட்ட வச்சு தும்பம்பி ஆவி. கிழங்கு நல்லா ஆறிடுச்சு. மேலே இருக்கிற நாரை சீவி எடுத்துக்கலாம். இதே மாதிரி கத்தியை வச்சு எடுத்திங்கன்னா நார் பூரா எல்லாம் அழகாக வந்துடும். நாரை உரிச்சிட்டு காய் சீவிரத்தில் வச்சு நல்லா பூ மாதிரி சீவிக்கிட்டு அது மாதிரி தான் அதில் புட்டு செய்யலாம். நம்ம அது மாதிரி மாவாக எடுத்துக்கிட்டு
பார்த்தீங்கன்னா இதில் இருக்க நாரெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ உள்ளுக்குள்ளே வர குருத்து இருக்கும், அதை குருத்தையும் எடுத்துடலாம். இப்போது இது மாதிரி உருவினீங்கன்னா ஈஸியாக வந்துடும். இது சமூகம் இந்த கிழங்கை வெட்டிட்டு வந்து நம்ம அவிச்சு இந்த மாதிரி நாரெல்லாம் எடுத்து சுத்தப்படுத்திட்டு நம்ம ரெடி பண்ணி புட்டை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிரமம் தான் சமூகம். ஆனால் எவ்வளோ சிரமம் வந்தாலும் சாப்பிட்றப்போ அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும், அவ்வளோ ஒரு இன்பமாக இருக்கும். சாப்பிட சாப்பிட திகட்டாமல் இருக்கும். ருசிக்கு சாப்பிட்றது இல்லை பாதி பனங்கிழங்கு, சத்துக்காக சாப்பிட்றது. பனைமரம் வந்து எல்லாத்துக்குமே உபயோகப்படும். நுங்குலேருந்து பதனியிலேருந்து பனைமட்டையிலேருந்து எல்லா பனங்கிழங்குலேருந்து பனம்பழத்துலேருந்து அத்தனையும் கிடைக்கிது. பனைமட்டையை வெட்டி வீட்டுக்கு கீத்து பயன்படுத்திக்கலாம். ஆமாம், பனம்பழம் பசிக்கு திங்கலாம். பனம்பழத்தில் பலகாரம் சொல்லலாம். பச்சையில் நுங்காவும் சாப்பிடலாம். வெயிலுக்கு நல்லது நுங்கு சாப்பிட்டோம்னா. பனங்கற்கண்டு பனங்கருப்பட்டி அனைத்து வகையான பொருள்களும் இந்த பனைமரத்துலேருந்து நமக்கு உபயோகப்படும். பனங்கிழங்குல நாரெல்லாம் எடுத்தாச்சு. காய் சீவத்தில் வச்சு சீவி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் சீவி எடுத்துடலாம். நேரம் ஆகிட்டு கொஞ்சம் வேகமாக பாருங்க. இதை முடிச்சுன்னா அவ்வளோதானே. பார்க்குறதுக்கு தானே ஈஸியாக இருக்கான வேலை இழுக்குது. இது வந்து நாறு புள்ள வியாபாரம்லாம் தம்பி. இதுதான் தொன்னை, புட்டை வைக்கிற தொன்னை. இதே மாதிரிக்கே எல்லாம் பிடிச்சி எடுத்துக்கிட்டு காமிக்கிறோம். பனங்கிழங்கு புட்டு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு அரிசி மாவு வந்து புட்டு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். இந்த தண்ணியில் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாவில் கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்று, கொஞ்சம் தெளித்து தான் பிசையணும். தண்ணி இது மாதிரி தெளித்து விட்டு தான் பிசையணும். கட்டி இல்லாமல் பிசைஞ்சு எடுக்கணும் புட்டு மாவு பதத்துக்கு. தம்பி வந்து மாவு பயஞ்சிக்கிட்டு இருக்கான் புட்டு செய்கிறதுக்கு. நம்ம புட்டு வேக வைக்கிறதுக்கு வெந்நீர் போடலாம். இப்போ புட்டு செய்கிறதுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள், அரிசி மாவு வந்து நல்லா புட்டு பதத்துக்கு பிசைஞ்சிட்டேன். பாருங்கள், எடுத்து பிடிச்சா பிடி வரணும், உதிர்த்தா நல்லா உதிரியாக உதிரணும். இதுதான் பதம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பொலன்னு கொட்டுது பாருங்கள். பனங்கிழங்கு துருவலை பாருங்கள், நல்லா பூ போல் இருக்குது. இப்போ இது கூட அரிசி மாவு கலந்துக்கலாம். ஆனால் கொட்டி விடணா. பனங்கிழங்க அரிசி மாவையும் ரொம்ப அழுத்தி பிடிச்சி பிசையக்கூடாது, பூ போல் பிசையணும். அழுத்தி பிடிச்சி பயஞ்சிங்கன்னா கட்டி விழுந்து போயிடும். அதனால பூ போல் மெதுவாக பயஞ்சிக்கணும். அதை இப்போ சாப்பிடணும் போல் இருக்குது. சூப்பராக இருக்குது தம்பி பார்க்குறதுக்கு. புட்டு ரெடியான மாதிரி தான் இருக்குது. செமையாக இருக்குது. நல்லா உதிரியாக இருக்குண்ணா. அண்ணா தம்பி இது கலந்தது போதுமா? கலந்தாச்சு தம்பி, நல்லா கலந்துட்டேன். தேங்காய் திருவள் இருந்தால் தேங்காய் திருவள் எடுத்துருவாங்க. டக்குனு பனங்கிழங்கு புட்டுக்கு ஏலக்காய் இடித்து எடுத்துக்கலாம். வாசம் கும்முன்னு புட்டை பாரு, அதுக்கு மேலே ரொம்ப ருசியாக இருக்கும். ஏலக்காய் போட்டால் தான் அந்த புட்டோட வாசத்தை எடுத்து கொடுக்கும். தம்பி எல்லாம் கலந்துட்டு கொட்டாத தம்பி தேங்காய் பூ. இப்போ எல்லாம் ஒன்றா நல்லா கலந்துருவோம். சே செமையாக இருக்குப்பா தம்பி. தேங்காய் பூ சுத்தவன நல்லா வாசமாக இருக்கு. எல்லாம் ரெடி பண்ணிட்டானா ஏலக்காய் மட்டும் தான் பாக்கி. ஏலக்காய் கொண்டு வந்துருக்கா டக்குன்னு. தம்பி வாசத்துக்கு ஏலக்காய் அதை கொட்டு. ஏலக்காய் சேர்த்தவொடனே எவ்வளோ ஒரு வாசமாக இருக்கு பாரு தம்பி. செமையாக இருக்கப்பா. அண்ணா நான் புட்டு மாவு ரெடி பண்ணிட்டேன். கொண்டாங்கண்ணா. தொண்டையில் வச்சுக்கலாம். இப்போ பாரு இப்படி மடக்கிக்கிட்டு அப்படியே சேர்த்து வச்சு கொண்டாண்ணா. கொண்டாண்ணா அடுத்து கொண்டாண்ணா. என்ன வைக்கணுமா? என்ன பண்ணுவாங்க வைக்கணும்னா சொன்னேன். இன்னும் கொஞ்சம் பிஞ்சு மட்டையாக இருந்திருக்கும். இந்த பனமட்டையில் கட்டுற போதே வாசம் எப்படின்னா இருக்குது.
இப்படி ஆளை தூக்கிட்டு போயிருவாங்க. இது வந்து முள்ளால எடுக்கிற கதை தான். எப்படி என்ன சொல்ற? எப்படின்னு கேட்டா, பனைமரத்துல விளைஞ்ச பனங்கொட்டை எடுத்து பதியம் போட்டு பனங்கிழங்க எடுத்து பனைமட்டையிலேயே வச்சு அவிச்சு இப்ப பனைமட்டையிலேயே புட்டும் செய்ய போறோம். பனைமட்டையிலேயே செய்யறோம் தம்பி. இது மட்டும் இல்ல, கரண்டியும் பனைமட்டை கரண்டி தான் தம்பி. போய் அடுப்பறிச்சுடுப்பா, எல்லாம் தொண்டையெல்லாம் கட்டி பிடிச்சாச்சு. ரெடி ஆகிட்டு அதை பாரு வச்சுக்கணும். புட்டு மாவு ரெடி பண்ணி தொண்டையில் வச்சு கட்டியாச்சு. இப்போ வேக வச்சுக்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு தம்பி. எடுத்து வச்சுக்கலாமாண்ணா? இருக்கு, அப்படியே எடுத்து வச்சிடலாம் ஐயா. எல்லாம் வச்சு வேக வச்சுக்கலாம். நல்லா சுடுண்ணா. இல்லை அடுப்பு நல்லா எரியுதுல தம்பி. தம்பி போடு முடியா. நல்லா ஆவி வந்துருச்சு, புட்டு வந்துருக்கு. ஓப்பன் பண்ணிக்கலாம். செமையா இருக்கப்பா பார்க்கறதுக்கு. பனமட்டை நிறமே மாறி போச்சுண்ணா. நல்லா நல்லா வந்து போச்சுப்பா. அருமையாக வந்து போச்சியா. சூப்பராக வந்து போச்சு தம்பி. இப்படி தம்பி ஆவி பறக்குது பாரு. நல்லா வந்துட்டுண்ணா. நல்லா வந்து போச்சு. சூப்பராக வந்து போச்சு தம்பி. அருமையாக இருக்குது தம்பி. புட்டு அருமையாக இருக்குது தம்பி. செம்மையா இருக்கு பார்க்க. புட்டு செமையாக இருக்குயா. நல்லா பொல பொலன்னு இருக்குது தம்பி புட்டு. தம்பி வாங்கின தம்பி, நான் பைத்த பசிக்குது, சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அப்போ என்னண்ணா புதுசா இருக்கு ஸ்பூனு? எப்படிண்ணா இருக்கு? எப்படிண்ணா இருக்கு? பிரம்மா தம்பி. பனங்கிழங்கு புட்டுக்கும் சுரக்காய் குழம்புக்கும் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குண்ணா. நல்ல ஒரு சுவை. ஸ்பூனெல்லாம் கட்டுப்படியா தம்பி. கையால் அடிச்சு வச்சுருவோம். கையால் சாப்பிட்டா தான் வயிறு முட்டை சாப்பிடலாம். அடிச்சு வச்சுருவோம்யா. ஏன்னா இது குழம்பு ஊற்றி சாப்பிட்றியா, சக்கரை போட்டு சாப்பிடலையா? தம்பி விருப்பப்படுறவங்க சக்கரை போட்டுக்கலாம். சரி, குழம்பு ஊற்றி சாப்பிட்றவங்க சாப்பிடலாம். குழம்புக்கே நல்ல டேஸ்ட்டாக இருக்கு. குழம்புக்கே ஒரு டேஸ்ட்டாக இருக்குது தம்பி. நம்மளோட அண்ணன் முன்னாடி சாப்பிட்டு இருக்கிறான். ரொம்ப பசியாக இருக்கும் இருக்கு. ருசியா இருக்குப்பா. அருமையாக இருக்குது தம்பி. அற்புதமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. செம்ம டேஸ்ட்ண்ணா. என்னண்ணா ஒரு பேச்சே வரலையே. அண்ணனுக்கு பசி தாங்க மூச்சு படாம விடாமல் சாப்பிட்டு பாருங்க. குழம்பு ரொம்ப ஊத்தாம பட்டும் படாம சாப்பிட்டு பாரு. சூப்பரா இருக்கும்பி. இந்த மாதிரி நீ முன்னாடி சாப்பிட்டுக்கிறியா? இதுக்கு முன்னாடி இது மாதிரி சாப்பிட்டதே இல்லைண்ணா. நானே இன்னைக்கு தம்பி புதுசாக சாப்பிட்றேன் இந்த மாதிரி. தம்பி எனக்கு குழம்பு போதுப்பா. நான் சக்கரை சேர்த்துக்க போறேன் தம்பி. நான் வந்து நாட்டு சக்கரை கலந்து சாப்பிட்றேன்ப்பா. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுண்ணா. பிரமாதமாக இருக்கு. இதுதான் தம்பி புட்டு. ஒரு ஊர்ல இனிப்பு போட்டு சாப்பிடுவாங்க, ஒரு ஊர்ல குழம்பு போட்டு சாப்பிடுவாங்க. எனக்கு இனிப்பு போட்டு சாப்பிட்றது தான் இந்த புட்டு பிடிக்குது. தம்பி குழம்பு ஊற்றி திங்கிறீங்களா? நாட்டு சக்கரை போட்டு நான் தர்றேன். உருண்டை உருட்டு தின்னு பாருங்க. குடுண்ணா. கொண்டா உன் டேஸ்ட்டையும் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நாட்டு சக்கரை புட்டா. குழம்பு விட இது அற்புதமாக தானே இருக்கு. அதுதான் நீ டேஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டேன். பனங்கிழங்குல புளியா மரத்துக்கு அடியில் புட்டு செஞ்சு சாப்பிட்டோம். அதுலேயும் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா நல்ல சுவையாக இருந்துச்சு, நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை விட அண்ணன் வந்து நாட்டு சக்கரை போட்டு கலரி கொடுத்துச்சு ஆளுக்கு கொஞ்சம். அதை சாப்பிட்டு வந்தால் இதை விட அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது. பனங்கிழங்குல புட்டு செஞ்சு நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டு பாருங்க, எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரிக்கே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அப்படி செய்ய முடியவில்லை என்றால் உடனே இங்கே எங்கள் டீமுக்கு வாங்க, நாங்கள் செஞ்சு தரோம், சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இங்கே ஒரு பெரியவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பனங்கிழங்குல செஞ்ச புட்டு கொடுத்துடலாம். ஏன்னா பனங்கிழங்குல செஞ்ச புட்டு சாப்பிட்டு பாருங்க பெரியா. சரி. ஏன்னா பனங்கிழங்குல செஞ்ச பாரம்பரியமான புட்டு இதை சாப்பிட்டு பாருங்க. ஐயா பாரம்பரியமான பனங்கிழங்குல செஞ்ச புட்டு சாப்பிட்டு பாருங்க ஐயா.